செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிலாம் நாளைக்கு எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், நாளைக்கு இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி ஃபின் நிஃப்டியில் ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் வாங்கிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50லேருந்து பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50யோட மேஜர் லெவல்ஸ். ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்சைடில் பார்த்தோம் அப்படின்னா 22,441 446 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்ச் 1 ஹை இருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கன்சால்டேஷனோட சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு நிஃப்டிக்கு உண்டான ரேஞ்சஸ் அண்ட் லெவல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளையோட ரேஞ்ச் அப்படின்னா 22,580 22,230 இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 22,472 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,580 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,543. ஸோ 22,543லேருந்து 580 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,668 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,755. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நிஃப்டியில் இருக்கணும் அப்படின்னா 22,339. ஸோ இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க பிரேக் பண்ணி அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 22,230 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,268. ஸோ 22,268லேருந்து 22,230 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 22,143. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,143. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,055. ஒரு கேப் அப்பில், அதாவது 22,472லேருந்து 22,580 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா
நம்மளும் இமீடியட்டாக டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 22,472 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 22,580 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,472 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது அதேமாதிரி கேப் டவுனில் 22,339 22,230 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு சப்போர்ட் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம உடனே ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 22,339 இந்த சப்போர்ட் லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோ இருக்குது இல்லையா, ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 22,339 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 22,230 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,472க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,338க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வொலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,400. ஸோ 22,400 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,500 22,800 ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் 23,000. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,300 22,200 ஸோ 22,000. ஸோ ஓவரால் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஓஏ பேஸ் பண்ணி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,300 22,450. ஸோ இது பிரேக் ஆகும்போது அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,400 ஹைலைட் ஆகிருக்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த 22,450 பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் வீக்கான ரெசிஸ்டன்ஸ் அதாவது டிஸ்டன்ஸ் ஒரு மூவ்மெண்ட் அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் 450க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா. ஸோ சப்போர்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 22,400 ரேஞ்சில் இருக்கிற சப்போர்ட் அந்த சப்போர்ட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப் சைடில் ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் ஓஏ வைண்டப் ஆகிருக்கிறது கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கால் சைடை விட புட் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ நேற்று நம்மளுடைய மேஜர் லெவலில் சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி தான் இப்போ மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்தராக 47,521 அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கும். 48,125 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 47,826 லோ 47,085 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 47,597 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு நம்மளுடைய ஹை வரைக்கும், அதாவது 47,826 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 47,747. ஸோ 47,747 47,826 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 48,012. ஸோ அதையும் கடந்து மேலே போகும்போது நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 48,197 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 47,314 இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் ஃபால் நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 47,085 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 47,165. ஸோ 47,165லேருந்து 47,085 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 46,900 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,714. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 47,597லேருந்து 47,826 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகும்போது இமீடியட்டாக நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 47,597ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு இதற்கு முன்னாடி வந்து ஹையை பிரேக் பண்ணி ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 47,826 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,597 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 47,314லேருந்து 47,085 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய 47,314ல் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 47,314 இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,085 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,597 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,314 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வொலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 47,500. ஸோ 47,500 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 48,000, 48,500, 49,000. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 47,000, 46,500, 46,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் அதிகமாக டாமினேட் ஆகி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,100லேருந்து 47,500. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 47,500ன்றது இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 47,400, 47,500 ஹைலைட் ஆகிருக்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் ஆகாமல் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மவுண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே கால் சைடில் வைண்ட் அப் ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கால் புட் ரெண்டுத்துலேயுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. பட் காலை விட புட் சைடில் கொஞ்சம் அதிகமாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கால் புட் ரெண்டு சைட்லையும் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். பார்த்துட்டு இருக்குது ஃபின் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ இப்போ அவங்க ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ 21,016 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப்பை அப் சைடில் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 21,447 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல் இருக்கு இல்லையா,
20,764 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியோட மேஜர் லெவல் தான். ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 2190 லோ 20,764. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் ஃபின் நிஃப்டியில் அப்படின்னா 20,989க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை நம்மளுடைய ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 21,090 வரைக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 21,055. ஸோ 21,55லேருந்து 21,90ன்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 21,172. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 21,254 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 20,861 இந்த லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும் அதாவது 20,764 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 20,798. ஸோ 20,798லேருந்து 764 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா 20,682. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்கன்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 20,600. ஒரு கேப் அப்பில் அதாவது 20,998லேருந்து 21,90 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 20,989ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 21,90 இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் 20,989 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவான ஓப்பன் 20,864லேருந்து 20,764 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 20,865 இந்த சப்போர்ட்டில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 20,865 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 20,764 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபர்தராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 20,989க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 20,865க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வொலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம் வாங்க. ஃபின் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 20,950. ஸோ சேஞ்சின் ஓஏ ஸோ 20,950 முடிஞ்சிருக்கிறாங்க. 20,950 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 950 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,000 21,100 21,200லாம் ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 20,800 20,700 20,200லாம் ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்காங்க. ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்டாக இருக்காங்க.
புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 20,850லேருந்து 21,000ன்றது நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு அப்பர் டவுன் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்காக இப்போ பில்டாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,100. ஸோ இது எதுவுமே ஹைலைட் ஆகலை. அப்போது ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. அதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வீக்காக இருக்காங்க, அதாவது கொஞ்சம் வைடராக தான் பில்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத இங்கே இண்டிகேட் பண்ணுது. ஸோ 21 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி சப்போர்ட் பார்த்தோம்னா 21,850 இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்க சப்போர்ட். ஸோ நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம ஃபின் நிஃப்டியில் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம்னா நம்மளுக்கு கால் புட் ரெண்டுத்துலேயுமே ஈவனாக பில்டாக இருக்கிறாங்க. ஸோ காலை விட புட் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே பில்டாக இருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கால் புட் ரெண்டு சைட்லையும் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,300லேருந்து 22,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ அந்த பிரேக்கில் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி அப் சைடில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு நாளையோட பிரேக்கும் அப் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரெண்டும் அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,400. ஸோ நியரர் டு சப்போர்ட். ஒரு சின்ன டவுன் வந்தாலும் 22,300 இதில் சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு அப் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 22,300க்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 47,000லேருந்து 47,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அதே மாதிரி பிரேக் பார்த்தோம்னா அப் சைடில் பிரேக், அந்த பிரேக்கும் ஒரு கன்சல்டேஷனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கோட பிரேக்கும் அப் சைடு பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள். க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 47,500 ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ஒரு சின்னதாக பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் நம்ம 47,500 நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே 47,500க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா 47,000 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபின் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 20,800லேருந்து 21,100. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை, ஆனால் பிரேக்கும் வீக்கான பிரேக், அதாவது பிரேக்கில் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்திருக்கு. ஸோ 20,950. ஸோ 20,950ன்றது இந்த ரேஞ்சோட மிடில் தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்பர் டவுன் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ நான் 0 to 0 20,800லேருந்து 21,050 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நான் 0 to 0 எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் வாங்கிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸுகளுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.